ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆரி ஒர்க்கில் ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். த்ரெட் ஒர்க் வச்சு பார்க்க போகிறோம். இது சாரீலே உள்ள ஒரு ஃபேப்ரிக், ப்ளவுஸ் ஃபேப்ரிக். இப்போ நம்ம ஏதாவது சிம்பிள் டிசைன் பண்ணுறதா இருந்தால் சாக் பீஸ் வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், டபுள் செயின் ஸ்டிச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பின்னாடி இருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப நம்ம அந்த லைன் மேலே ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா உருட்டி உருட்டி போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 4 லேயர் கூட கொடுத்துக்கலாம் ஜரி த்ரெட் வச்சு. நான் ஒரு 2 லேயர் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் போடும்போது ஃப்ரேம் மேலே கை வைக்காமல் ப்ளஸ் ஃப்ரேமில் லோட் போடாமல் அந்த சைடு ரிங் சைடில் கையை வச்சுட்டு போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா கிளாத் லூஸ் ஆகாது. கர்வ் மாதிரி வர இடத்துலலாம் கொஞ்சம் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போடுங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எண்டில் வந்திருக்கோம். திருப்புறதுக்கு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. இப்போ நம்ம அந்த செகண்ட் லேயர் போடும்போது நீடியில் கொஞ்சம் சரித்து சரித்து போடுங்க, அப்போது நெருக்கமாக இருக்கும். எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 லேயர் சில்க் த்ரெட் வச்சு கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ இந்த ப்ளவுஸ் லைட் பிங்க்கு, கொஞ்சம் டார்க் பிங்க் எடுத்துக்கலாம். இதில் 2 லேயர் கொடுக்கலாம் இந்த ரோஸ் கலரில். ரெட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அந்த பிங்க்குக்கு நல்லாயிருக்கும். நீட்டில் கொஞ்சம் சரித்து வச்சு போடுங்க, அப்போ தான் ஜரி த்ரெட்டோட பக்கத்தில் வரும். ரெண்டு லேயர் சில்க் த்ரெட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா 2 சென்டிமீட்டராக பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை பொறுத்து வச்சுக்கோங்க. நான் 2 மார்க் பண்ணுறேன். க்ளூ வச்சுக்கோங்க, கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் இங்கே தள்ளி க்ளூ வச்சுக்கோங்க. நீடில் பின்னாடி லைட்டாக க்ளூவை தொட்டுட்டு சக்கரியை தொட்டிங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ நம்ம இதில் சக்கரியை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் சக்கரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒருக்கா கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் இப்போ கம் இருக்கனால நமக்கு நீடில் வர்றதுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும், ப்ராப்ளம் இல்லை.
இப்போ வந்து நான் அந்த சக்கரியோட சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் 3 ஒரு கலர், அப்புறம் அடுத்த 3 ஒரு கலர்னு. இப்போ வந்து நீடிலில் வந்து நான் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டு. அது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்காக 2 எண்ட்லேயும் லைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. நீடியில் வந்து கீழே வந்து லைட்டாக பிழிச்சிடுங்க. மேலே வந்து த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க கையில், இல்லை சில டைம் சிக்காயிரும். இப்போ வந்து நூல் சுற்றும்போது அந்த நீடிலில் வந்து லைட்டாக லூஸாக சுற்றிக்கோங்க. ரொம்ப டைட்டாக கொடுத்தாலும் நூலுக்குள்ளேருந்து நீடில் வெளில எடுக்க முடியாது. கொஞ்சம் லூஸாக சுற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் சாக் பீஸ் வச்சு ஒரு கர்வ் மாதிரி போடுறேன், ஒன்று விட்டு ஒன்றுன்னு. உங்களுக்கு இப்போ வந்து ஈக்குவல் லென்த்தாக வேணும் அப்படின்னா அந்த ரவுண்டு மாதிரி இந்த சைடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ சும்மா கையால் போடுறேன். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து லூஸ் செயின் ஸ்டிச் வச்சு ஒரு டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து 4 த்ரெட் எடுத்திருக்கேன். லூஸ் செயின் ஸ்டிச் வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு டியூட்டோரியல் பார்த்துருக்கோம், நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு எடுங்க. செயின் ஸ்டிச் மாதிரி தான், ஆனால் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் போட்டு பாருங்கள், ஈஸியாக வரும். செயின் ஸ்டிச்சை திரும்ப போட்டு பாருங்கள், அது வந்துட்டாலே மற்ற ஸ்டிச்லாம் ஈஸியாக வந்துடும். ஆக்சுவலாக சாரியோட கலர் சாண்டல் கலர் தான், ஸோ நான் அந்த கலர் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக செயின் ஸ்டிச் போடலாம். நான் வந்து 2 சைடுமே போடுறேன், லைனோட அந்த சைடும் அந்த சைடும். உங்களுக்கு 2 லேயர் வேணாலும் போட்டுக்கோங்க, நான் சிங்கிள் லேயர் போடுறேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு கூட அடுத்த லேயர் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த ரோஸ் கலர் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். இதுதான் வந்து ப்ளவுஸோட டிசைன். நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவ்லையுமே நான் இதே டிசைன் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் கொடுத்துருக்கேன், ஆல்டர்னேட் கலரில்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.